இன்றைய வார்த்தை யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேவசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூடு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். இந்த வசனம் நம் எல்லா கவலைகளையும் பயங்களையும் போக்கி கடவுள் மீது உள்ள நம்பிக்கையை விளைவுபடுத்துகிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் எதிர்காலம், பயம், வியாதி, பொருளாதார நீதியான எந்த சூழ்நிலைகளையும் பார்த்து கயந்த வேண்டாம். கடவுள் நம்மோடு இருக்கிறார். கடவுள் நமக்கு செய்யும் நன்மைகளை கண்டு நாம் மகிழ்ச்சி அடைவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். பழைய ஏற்பாடு காலத்தில் தீர்க்கதரிசியாகிய யோவேல் மூலமாக கர்த்தர் ஜனங்களுக்கு கூறிய ஆறுதலின் வார்த்தை இதுவாகும். வறட்சியும் வெட்டுக்கிடுகளின் அழிவும் தேசத்தை உறுதி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தேவன் இந்த வார்த்தைகளை ஜனங்களை பார்த்து கூறுகிறார். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் தேவன் நம்முடன் இருக்கிறார் என்பதை இன்னும் அதிக அற்புதங்கள் நம்மில் நடக்க காணப்படக்கூடும். வல்லமை என்றாலும் தேவன் நம்முடன் இருக்கிறார். மகிழ்ந்து களிகூடு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய பலத்தினால் இந்த காரியங்களை கைகூடி வரச் செய்வார். நாம் இழந்த எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் திரும்ப தருவார். நம் வாழ்க்கையில் இருண்டு போன சோர்ந்து போன எல்லா காரியங்களையும் கர்த்தர் திரும்ப தருவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளைக்கான கிருபை செய்தபடியால் நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேசத்தில் ஆளுகிற தலைவர்களுக்காக அதிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துங்க. ஊழியக்காலையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையும் விசுவாசிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. யார் யாருக்கு வேலை இல்லையோ நல்ல வேலையை கொடுங்க. வியாபாரங்களுக்கு நல்ல வியாபாரத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதித்து பாதுகாத்து எல்லை பெரிதாக்குங்கப்பா. பயப்படாது இருக்கும்படியாக, கலங்காது இருக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாப்பா, வியாதி இருந்து விலையை தரும்படியாக ஜெபிக்கிறேன். உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசிரிப்பேன், வியாதியை வந்து விலக்குன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, உங்களுடைய தழும்புகள் சுகமான சொல்லப்படு கர்த்தாவே. ஆண்டு இந்த காலை வேளையில் வியாதி இருந்து உங்களுடைய பிள்ளைக்கு விருதையை தரும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, எல்லா நோய்களை வாழ்க்கையும் மாறு கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழு ஆசிரிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, தேவைகள்லாம் சந்திங்க. இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக்கணும்னு ஜெபிக்கிறப்பா. உன்னை அதிசயங்களை காணப்படும் செய்யுங்க ஆண்டவரே. உன்னுடைய பிள்ளைகளை வாழ்க்கையில் அதிசயங்களை காணப்படும் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீ மனம் மருகும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஆசிரியக்கும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அதிசயங்களை காணப்படுங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையில் கர்த்தாவே, உண்மை நோக்கி பார்க்கிற உங்கள் பிள்ளைகளை ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாபடி செய்யுங்கப்பா. இறங்குங்க, ஆசிரிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.